தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியாக சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமாக சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நாங்கள் அடிமையாக யாரை அடிமைப்படுத்த, நாங்கள் தான் சொல்கிறோம் ஏற்கனவே, நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை, நாங்கள் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம். இது அதிமுக வரலாறு. நாங்கள் போய் அடிமைன்னு சொன்னால் இவர் சொல்லி என்ன செய்ய? இவர் இப்போ தான் வந்திருக்காரு. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. இது ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிற அது வேற. பக்கத்துலேயே ஆதவ அர்ச்சனா வச்சுருக்காரு. அவர் என்ன பெரிய யோக்கியமானவன்? விஜய் அப்படின்றார். அதெல்லாம் நாங்கள் சொன்னார், அதெல்லாம் வேணாப்பா. அதை போயிட்டு எங்களுக்கு வேண்டி, எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான். டைரக்ட் போயிட்டு திமுக கூட்டணி அதிமுக, வேற யாரும் கிடையாது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ மாதிரி, சினிமா தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க. மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்போ நம்மளை நம்புறாங்க. நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க. நடிகர்கள்னா ஓட்டு போட்டுருவாங்க. அது கூட்டம் கூடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன நடிப்பை வச்சு அப்பா மூத்த பார்க்கறதுக்கு தான் மக்கள் கூட்டம் கூடுறாங்க. அந்த நேரத்தில் கைதட்டிட்டு போயிடுவாங்க. நடிகர்ன்ற முகத்தை வச்சு ஏமாத்திடலாம், மக்களை ஏமாத்திடலான்னு எல்லா பேரும் அதே சினிமா நடிகர் கூட அந்த மாதிரி பிறப்பிட்டாங்க. அப்பா பிறப்பிட்டாங்க. இப்போ பில்டப் கொடுக்குறாங்க. நாங்கள் சேர்ந்தா அடிமை, எடப்பாடியார் சேர்ந்தா அடிமைக்கு அடிமை ஆகிட்டாராம். ஏங்க நாங்கள் அடிமையா? நாங்கள் என்னைக்கு கெத்தப்பா? இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்லை இந்த அடிமையா இருக்கிறதுக்காலாம் நம்ம அரசியலுக்கு வரல. சும்மா சொல்றது அந்த பில்டப் தான். இப்போ கதாநாயகனா இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா. எப்பா யாராச்சும் அடிக்க முடியுமா? சொல்றாரு இப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுனா நமக்கு புதுசா என்ன? 30 வருஷமா நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அரசியல் இயக்கம் தொடங்கிவிட்டு நீ அறையிலே உட்காந்து அரசியல் பண்ணினா என்ன? கூட்டத்துக்கு உன் இமேஜை வச்சுட்டு அப்படியே போய் மக்களை பார்த்து ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய சூரப்புலித்தனத்தை இவர் எங்களை சொன்னதுனால சொல்கிறேன். ஏதோ அரசியலில் வர்றாரு, புது முகம் மறட்டும் அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சோம். நான்லாம் நினச்சேன். உண்மையில் நான் அவரை வரவேற்றிருக்கேன். ஆனால் யார் நம்ம அவரை இது பண்ணோமோ எங்கள் காதவே கடிச்சா நாங்கள் சும்மா இருப்போமா?